வரும் மார்ச் 3ஆம் தேதி வானவில்லில் ஒரு மாபெரும் அதிசயம் நிகழப்போகிறது. பங்குனி பௌர்ணமியோடு இணைந்து வரும் இந்த முழு சந்திர கிரகணம் சாதாரண கிரகணம் அல்ல. புதன் வக்ர பெயர்ச்சியும் சேர்ந்து வருவதால் இதன் தாக்கம் மிக மிக வலிமையாக இருக்கும். இந்த பிரபஞ்ச மாற்றம் குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களின் தலையெழுத்தையே முற்றிலுமாக மாற்றி ராஜயோகத்தை தரப்போகிறது. அந்த 4 அதிர்ஷ்டசாலி ராசிகள் எவை? உங்கள் ராசியும் அதில் இருக்கிறதா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். சாட் ஸ்டுடியோஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் மனதிற்கும் செல்வத்திற்கும் காரகன். இந்த முழு சந்திர கிரகணத்தின் போது சில குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் ஒன்று சேர்வதால் இது ஒரு அபூர்வமான நிகழ்வாக அமைகிறது. பல வருடங்களாக பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டி வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை இந்த 4 ராசிகளுக்கு சந்திரன் வழங்கப் போகிறார். வாருங்கள் அந்த ராசிகளை பார்ப்போம். முதல் அதிர்ஷ்டசாலி ராசி மேஷம். இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை தரப்போகிறது. இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் மளமளவென முடியும். நிதி நிலைமையில் எதிர்பாராத பணவரவு இருக்கும். வியாபாரத்தில் லாபம் கொட்டும். இரண்டாவது ராசி கடகம். சந்திரன் உங்கள் ராசிநாதன் என்பதால் இந்த கிரகணத்தின் முழு பலனும் உங்களுக்குத்தான். பல நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். மூன்றாவது அதிர்ஷ்ட ராசி துலாம். உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி யோகம் போன்ற செல்வ வளங்கள் உங்களை தேடி வரலாம். சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் கைகூடி வரும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். நான்காவது ராசி மகரம். சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் பல சுபகாரியங்களை நடத்தி வைக்கும். திருமணத் தடைகள் அகலும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. இந்த 4 ராசிகள் தவிர மற்ற ராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. சந்திர கிரகணத்தின் தோஷங்கள் உங்களை அண்டாமல் இருக்கவும் நல்ல பலன்களை பெறவும் ஒரு எளிய பரிகாரம் உள்ளது. கிரகண நேரத்திற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். முடிந்தால் திங்கட்கிழமையன்று ஏழைகளுக்கு பச்சரிசி அல்லது பால் தானம் செய்யுங்கள். ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மனதிற்கு அபாரமான சக்தியை கொடுக்கும். இந்த கிரகண நாள் உங்கள் அனைவருக்கும் வாழ்வில் ஏற்றத்தை தர இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்கள் ராசி என்ன என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள்.